இந்த தாதி தற்போது நடந்து வந்தது கால் வலிக்கா அண்ணே கருங்கடல் பல கட்டுப்பாடு பாடு என்ன பாடு கட்டுப்பாடு செங்கடல் போல சிறப்பு செருப்பு அரபி கடல் போல ஒரு அடக்கம் அடக்கம் இல்லையா கடல் என்ன திறந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்கார்கள் இல்லவா ஆமா தாய்மார்கள் தந்தைமார்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் குரு பெரியவர்கள் நாடக கலை ரசிகர்கள் அனைவற்ற பேர்களுக்கும் நம்ம நாடக கம்பெனி அனைவற்ற பேர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் கோடான வணக்கங்கள். வணக்கம் வணக்கம். அப்படி நான் வந்தேன்னு சொல்லி வந்தேன் சபையை நாடி என் பேர் என்ன, என்னுடைய ஊர் என்ன, நாடு நகரம் அறிந்தாயா புரிந்தாயா தெரிந்தாயா? யாரு என்பது எனக்கு தெரியும். ஏன்னா வேற வீட்டு பொம்னாட்டி இருந்தா நான் வேற மாதிரி பேசிடுறேன். கண்டிப்பா உன்னை பார்த்தா ஒரு பெரிய வீட்டு பொம்னாட்டி மாதிரி இருக்கு. வேற வீட்டு பொம்பளையா இருந்தாலும் நான் வேற மாதிரி பேசிருக்கேன். ஆமா ஆமா அப்படியா இல்லையா? என்னை பார்த்தா என் முகத்தில் என்ன தெரிகிறது? முகத்துல பார்த்தா ஒரு அக்னி சோலை வீசுகிறது. உண்மைதான் இல்லையா? அதனாலே என்னிடத்திலே பேசுவதற்கு என்னிடம் ஏடா கூடமான வார்த்தை வரவில்லை. அதனாலே இல்லையா யார் என்பதை எனக்கு தெரியும். அதனாலே நீ யார் என்பதை பாமர மக்களுக்கு இலவகை உண்டானால் அறிவித்துக் கொள்வார்கள். அப்படியா? நான் பருவாத ராஜே யார மாதிரி இருக்கிறேன். என் கணவர் யார் தெரியுமா?
யார்? யாரு? அருணாசல ஈசர். அருணாசல ஈசர். அவருக்கு பாரின்னு சொல்லக்கூடிய ஆமா நான் தான் பார்வதா. நீங்க தான் அம்மா. அப்படி இருந்தாலும் மற்ற காரணம் என் தந்தை இன்னொருத்தர் இருக்கிறார். யார் தெரியுமா? தாட்சாயினி. ஓஹோ தாட்சாயினி. ஆமா தாட்சாயினி சொல்லிட்டீங்க. அப்படி இருந்தா சரி. ஒரு 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 பெண்ணாக பிறந்தவள் திருமணம் ஆகாதற்கு முன்பு யாரிடத்தில் இருந்தால் பேரும் புகழோட இருப்பா? அப்பா அம்மா கிட்ட. திருமணம் ஆகின பிறகு யாரிடத்தில் இருந்தால் அழகு? திருமணமானதுக்கு அப்புறம் புடிச்சுக்கிட்டு இருந்தா அழகு. அப்படி நான் மட்டும் இருந்தால் சரியில்லை இல்லையா? நான் ஈஸ்வரத்திலே பாதி பாகம் பெற்றவள். கல்யாணம் ஆச்சா? என் கணவர் அருணாசல் ஈஸ்வரன் முன்னே சொல்லிட்டேன். மறுபடியும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தப்புதானே? அப்படி நான் ஈஸ்வரத்திலே சரி பாகம் பெற்றவள். ஆமா அப்படியா? நான் மட்டும் இருந்தால் சரியில்லை. அதனால என் கணவரிடத்தில் சென்று நான் பார்க்க வேண்டும். அவருக்கு இடபாகத்தில் நான் அமர வேண்டும். நந்திசா, நந்திசா, ஆமா என் மனைவியை அழைத்து வரும்படி ஆணையிட்டிருந்தேன். அப்படியா? என் மனைவி என்ன சொன்னார்? அவனுக்கு என்னை புட்டு வந்துவிட்டாரா? வாங்க. கூட்டுக்காரிக்கிட்ட சமாளிக்கிட்ட ரொம்ப கஷ்டம். ஆமா சாமி. என்னுடைய மனைவி ஏகாப்பட்ட வாயாடி. அவகிட்ட சமாளிக்கணும்னா நீ ஒரு ஆளால முடியாது. அவகிட்ட சமாளிக்க முடியாதே. நான் கஞ்சா குடிக்கிறது, பங்கி அடிக்கிறது. கெஞ்சான்றதுனால பங்கின்றதுனாச்சாங்க ரெண்டும் ஒண்ணுதான். ஊர்கட்ட சாமி இருக்குது. சாராயம் குடிக்கிறது, கல்லு குடிக்கிறது எல்லாம் இவன் கொஞ்சம் தாங்க மாட்டாதிய. இன்னைக்கு கூட நிறைய சாராயம் குடிக்கிறாங்கன்னா முன்னாடி கொஞ்சம் தாங்க முடியாததான். மனிதர்கள் தைரியம் போட்டுக்கிறாங்களா? ரொம்ப அகராதிக்கான தைரியம் போட்டுக்கிறாங்க. அதனால நீ என்ன பண்ற? அவகிட்ட போயிட்டு அப்பா அழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வா. அப்பா அழைச்சா? ஆமா நீ போயிட்டு அம்மா தாதி பெண்களா? அம்மா இன்று தினத்திலே பார்த்தார் நம்ம அரண்மனை வாசல் வெளியே இருக்கிறோம். ஆமா உமா மகேஸ்வரர் வந்திருக்கிறார், அம்மா வந்திருக்கிறான்னு சொன்னியா? போயிட்டு நானு அம்மா வந்துக்கிறாருங்களா? அவங்க என்ன சொல்றாரு? அப்பா 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 அழைத்தாருன்னு சொல்றாங்க. அப்பா அழைச்சாரு சொல்லுங்க. நன்றி. அப்பான்னு சொல்றீங்களே, எந்த விதத்தில் அவர் எனக்கு அப்பா அப்படின்னு நாங்க? ஆமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள நான் மாமா வேலை அப்படி என்ன வார்த்தை? அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க போய் அப்பா வந்துக்கிறாங்க பாத்துட்டு வந்தாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அப்பா வர சொல்லிக்கிறாருன்னு சொன்னீங்க. அவங்க என்ன கேக்குறாங்க?
அவங்க அப்பா வர சொல்லிக்கிறாருன்னு சொல்றாரு. எந்த விதத்துல அவரு எனக்கு அப்பா? இந்த உலகத்திலே முதல் பிறந்தவள் பராசக்தி. ஆமா. அந்த பராசக்தியை எனக்குள் அடக்கம் இல்லையா? என்னால அழிக்கப்பட்டவள் அந்த சக்தி. சக்தி என்னை படைத்தாள். சக்தியை எரித்தவன் நான். அவளை எரித்து மீண்டும் அவளுக்கு பிறவி கொடுத்தவன் நான். அதனால அந்த வகையில் அப்பாவான்னு சொல்லு. அம்மா கண்ணே, அவங்க ஏதோ ஒரு வகையில சொல்றாங்க. உன்னை அடக்கம் பண்ணி எரிச்சாங்கல்ல, அடக்கம் பண்ணி எரிச்சு உனக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் வந்தீங்கல்ல, அதனால அவருக்கு உனக்கு அப்பா. அப்படியா? ஆமா. விண்ணை படித்தவன் நான், மண்ணை படித்தவன் நான், உன்னை படித்தவன் நான், ஓடுவன பரப்பன நடப்பன அனைத்து ஊர்களுக்கும் ஜீவராட்சிகளை படைத்தவன் நான். அதனால் அம்மா வர சொன்னாங்க, சொல்லுவோம். ஐயா சாமி, எப்படி அம்மான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னா? ஐயோ எப்பா, சூத்துல அடிவாங்க போறதா. இந்த மண்ணை படைத்தவள் அவளே, மண்ணை படைத்தவள் நானே, விண்ணை படைத்தவள் அவளே, இருக்கக்கூடிய 8000 உயிரினங்களை படைத்தவள் அவளே, என்னை படைத்தவள் அவளே. வந்து அம்மா கூட்டுக்கிறான்னு வர சொல்றாங்க. எப்ப தெரியுதா என் வீட்டுக்காரது எப்படின்னு? வீட்டுக்காரர் ரொம்ப பேசுறாங்க. இந்த பூனத்தையே படைத்தவள், உலகையே கட்டி லட்சிக்க கூடியவள். ஆமா. அதனால அவளுடைய சக்தி பெரியதுதான். சரி, எல்லாத்துக்கும் இவங்கிட்ட பீன் மார்த்த இல்லையா? கணவர் அழைத்தாருன்னு உள்ள நம்ம வீட்டுக்காரர் வர சொல்லியா? நானும் உன் அருகாமல் சேவை செய்யக்கூடாது அல்லவா? உண்மைதான். அதனால வீட்டுக்கு உங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு. ஓ, மன்னவர் அழைப்பு. 2 பேரும் பேசிக் கொண்டிருந்தால் நான் வாயாடிட்டே இருப்பேன். அவர் ஏதாவது ஒரு சாபம் கொடுத்துருவாரு. உடனே எப்பா சுவாமி என் மன்னவா, தேவாதி தேவர் புற்றும் தேவர்க்கெல்லாம் தலைவராடி தேவாதி தேவர் புற்றும் தேவர்க்கெல்லாம் தலைவராரே நான் மகிழ்ச்சி உன்னாத்தை நானும் கொண்டேன். போட்டி செய்தேன்.